தென்னங்கீற்றோட வணக்கம் எல்லாத்துக்கும். நம்ம வந்து நேற்று மட்டன் பிரியாணி போட்டிருந்தோம். அது எல்லாத்துக்கும் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். அந்த ரெசிபி பார்க்காதவங்க கீழே வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நேற்று வந்து ஹெவியாக சாப்பிட்டோம்ல, அதனால் இன்றைக்கி சின்ன லஞ்ச் காம்போ தான். வாங்க, அதுக்கு வந்து மெயினாக வந்து நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணி ரசம் எப்படி வைக்கிறது மட்டும் சொல்ல போகிறேன். ரசம்னு சொன்னோன்னே எல்லோரும் எந்திரிச்சு ஓடிடாதீங்க. வாங்க, என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக 4 எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 போல் எடுத்துக்கேன்னா, இந்த ரசத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் மட்டும்தான் டேஸ்ட்டே. அடுத்தது ஜீரகம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகாய் வந்து 3, இதில் 2 மிளகாய் நம்ம தாளிக்கிறப்போ சேர்க்க போகிறோம், 1 மிளகாய் இடித்து சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை, மல்லித்தலை வந்து எடுத்துக்கங்க நிறைய தாராளமாக. அடுத்தது பூண்டு வந்து நான் ஒரு 20 பூண்டாட்டு எடுத்துருக்கேன். இது சின்ன பல்லாக இருக்கிறதுனால 1-2 உரிச்சு எடுத்துக்கங்க. தட்டி தான் சேர்க்க போகிறோம். கடைசியாக பெருங்காயத்தூள். தண்ணி வந்து நான் அளவு உங்களுக்கு காட்டியிருக்கேன் எவ்வளோ எடுக்கிறதுன்ட்டு. 4 தக்காளிக்கு. கடுகு தாளிக்க எண்ணெய். அடுத்தது ரசத்துக்கு உப்பு. அடுத்தது மஞ்சள் தூள். இப்போ எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 4 தக்காளி எடுத்துக்கிறேன். நான் வந்து தக்காளி இந்த மாதிரி மேலே இருக்க அந்த காம்பு பகுதியை வந்து வெட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து இது நல்லா கரைச்சிக்கலாம். கையாலே நல்லா கரைங்க, மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டாம். டேஸ்ட் வந்து மாறும் மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா. இப்போ இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு சக்கையாக தான் இருக்குது. நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்லா குழையும். ஆனால் இது வந்து அந்தளவுக்கு குழையில, முடிஞ்ச அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ நான் இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இடித்து சேர்க்குறத பார்ப்போம். ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா இடிச்சிக்கலாம் ஜீரகத்தை. ஜீரகத்தை வந்து பவுடர் யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி இடித்து சேருங்க. அப்போ தான் மனம் வந்து ரசத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 1-2 இடிச்சிக்கலாம். அடுத்து இது கூட பூண்டு சேர்த்து இடிச்சிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட. அடுத்தது பச்சை மிளகா. அது ஒன்றும் இல்லைங்க, பச்சை மிளகா சேர்க்குறப்போ கேமராவை பார்த்துட்டே போட்டதுனால கீழே விழுந்துடுச்சு. இப்போ பச்சை மிளகா சேர்த்து இடிச்சிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை மட்டும் நான் இது கூட சேர்த்து இடிக்கிறேன். மீதி இருக்கிற 2 பச்சை மிளகாயை வந்து தாளிக்கிறப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1-2 இடிச்சு எடுங்க. மிக்சியில் மட்டும் அரைச்சி போட்டுறாதீங்க, இதோட ஃப்ளேவரே மாறிடும். இப்போ இது ஒரு கிணத்துல போட்டுக்கலாம். அடுத்து தாளிப்பை பார்க்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் மெயினான ஃப்ளேவரே. இது கூட இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து நம்ம மிளகு சேர்க்க போகிறதில்ல. அடுத்தது இடித்து வச்சு இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் இருந்தால் போதும். அதே மாதிரி பூண்டு போட்டு 1 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகா மட்டும்தான். நம்ம வந்து காரத்துக்கு மிளகாத்தூளோ இல்லை மிளகோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதே மாதிரி இந்த ரசத்தை வந்து நுரைச்ச உடனே இறக்க போகிறதில்ல, நல்லா கொதிவிட போகிறோம். இப்போ அடுத்ததாக நம்ம இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு. அடுத்த ரசத்துக்கு தேவையான உப்பு. நான் மல்லித்தலை வந்து இப்போவே சேர்த்துக்கிறேன், ஏன்னா மல்லித்தலை சேர்த்து தான் இந்த ரசத்தை கொதிக்க விட போகிறோம். கொஞ்சோண்டு சர்க்கரை கடைசியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரசம் வந்து நுரை கட்டினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும் நல்லா. இது வந்து எங்கள் அம்மா அடிக்கடி இந்த ரசம் செய்வாங்க. நான் சின்ன வயசில் தோட்டத்துலேருந்து அப்படியே தக்காளியை பறிச்சு வந்து வைக்கிறப்போ அந்த டேஸ்ட்டே தனி. வெறும் ரசத்தையே அப்படியே டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மேலெல்லாம் கடைசியாக கொஞ்சோண்டு மல்லித்தலை. அவ்வளோதான், ரசம் ரெடி. வெறும் ரசத்தோடு நல்லா இருக்காதுல்ல, கூட வந்து இன்றைக்கி வந்து நான் முட்டை இந்த மாதிரி ஆப்பக்கடாயில் எடுத்து ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு மேலால் கொஞ்சோண்டு பெப்பர் தூவி விட்ருக்கேன். நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பஃப்னு நல்லா உப்பி வரும், ரொம்ப லேஸாகவும் இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரசத்தை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.